ஒரே அடி 40 மாடு ஏத்தியாச்சு. இப்போ புதுசா 40 மாடு இறக்கி இருக்குது. என்னது 40 மாடு ஏத்தியாச்சா? என்னங்க சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க. விளையாட்டு இல்லைண்ணா, நம்ம வீடியோ போட்ட மாறாவது நாள் 30 மாடு ஒரு பார்ட்டிக்கு, 10 மாடு ஒரு பார்ட்டிக்கு. 40மே ஏத்தியாச்சா? 40மே ஏத்திட்டாங்க. ரைட்டு. அடுத்த ஒரு வாரத்தில் தேடி பிடிச்சி எடுத்த மாடு தான் இந்த 40 மாடு. ஒருக்கு எடுத்துட்டு வந்து இன்னொரு 40 மாடோட நிக்கிறோம். ஆமாண்ணா. ரைட், ஓகே. உங்களை பத்தி சொல்லுங்க, நம்ம கட்டுத்தரையை பத்தி சொல்லுங்க, எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லுங்களேன். ஆனால் நம்ம ஃபார்ம் பேர் VDK டைரி ஃபார்முங்கண்ணா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டங்கண்ணா. பூலாம்பட்டின்ற கிராமத்தில் இருக்குங்க நம்ம VDK ஃபார்ம். VDK டைரி ஃபார்முங்கண்ணா. VDK டைரி ஃபார்ம் சொன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுங்கண்ணா. ரொம்ப பிரபலமாக தான் இருக்குது இல்லையா? ஆமாங்கண்ணா. சரி, ரைட்டு, சொல்லுங்க. இந்த வாரம் எத்தனை மாடுகளோட நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம்? அண்ணா இப்போ நம்ம கிட்டண்ணா 40 மாடு தங்கம் போல இறக்கியிருக்கேன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெர்சி, ஹச்எப் கிராஸு, சிந்து எல்லாமே இருக்குங்கண்ணா. ஏன்னா இந்த வாரம் நம்ம கிட்ட கொஞ்சம் ஜெர்சி கம்மியாக இருக்கு. எதுவுமே வேண்டாங்கண்ணா. ஒரு வெச்சு பண்ணை மடிக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி மாடும் இருக்குதுண்ணா. 10 மாடு தலையீத்து கிடாரியா இறக்கியிருக்கேன். தலையீத்து கிடாரில 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்குங்கண்ணா. வெச்சு பண்ணை மடிக்கிறதுக்கு தரமா இருக்கும்ண்ணா. இந்த பக்கம் பூரா பாத்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியான மாடா இறக்கிருக்குங்கண்ணா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூரா ஒயிட் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. பிளாக்கும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. சரியான காம்பினேஷனா இருக்கு மாட்டிருக்க. ரெண்டுமே இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. எது வேணும்னா நம்ம கஸ்டமருக்கு தகுந்தது. ஒரு ஃபார்முக்கு வேணுமா, ஃபார்முக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரு வீட்டுக்கு வேணுமா, ஒரு குடும்பத்துக்கு தேவையா, அதுக்கு தேவையானாலும் எடுத்துக்கலாம். மாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எதுவுமே. இப்போ 40 மாடு போன வாரம் ஏற்றி இருக்கீங்க சொன்னீங்க வந்த உடனே. எப்படி, எந்த கஸ்டமருக்கு ஏற்றினீங்க? எங்கே போயிருக்குது மாடெல்லாம்? ஆனால் பாண்டிச்சேரி ஒரு பார்ட்டி எடுத்தாங்கண்ணா. சரி. கேரளா பார்ட்டி எடுத்திருக்காங்க. பெரிய மாட்டு பண்ணையா? பாண்டிச்சேரி பார்ட்டி வந்து பெரிய மாட்டு பண்ணைங்கண்ணா. ரைட்டு. அவங்க தான் வந்து அந்த 30 மாடு எடுத்தது. கேரளா வந்து 10 மாடு எடுத்திருக்காங்க. 10 மாடு எடுத்திருக்காங்க. பெரிய பார்ட்டி தான். மறுபடியும் 40 எண்ணத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஃபில் பண்ணி இருக்கிறோம். ஆமாங்கண்ணா. எப்படி மாடு எல்லாம் வந்து எங்கிருந்து தான் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி நல்ல பெரிய ஜைஜாண்டிக்கான மாடு கிடைக்குது? ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள நம்ம விவசாயி கிட்ட எடுத்துக்கிறதுங்கண்ணா. விவசாயி கிட்ட இருந்து காடு தோட்டத்தில் எடுக்கிறது. காடு தோட்டத்தில் டைரக்டா நம்ம போய் பார்த்து எடுத்துக்கிறதுங்கண்ணா. இந்த மடி கோச்சமோ எந்த இதுவுமே இருக்காதுங்கன்னா, அந்த ஃபால்ட்டுக்கான வேலையே இருக்காது. நம்ம அங்கேயே போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கிறது. சரி. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம கிட்ட வந்து நீங்களும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்கன்னா, நீங்க செனமாடுனா 4 காம்பு கேரண்டி கொடுக்கலாம். சரி. கண்ணுமானா 2 நேரம் நம்ம ஃபார்ம்லயே நீங்க கறந்து பார்த்து எடுக்கலாம். ஆமாங்கண்ணா. அதே மாதிரி நம்ம சொல்ற பாலை விட உங்களுக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் அதிகமா தான் கறக்குமே தவிர கம்மி ஆகாது. ரைட். நம்மளுக்கு சுத்தி நல்லா பாருங்க, புறமே வைக்கோல் மட்டும் தான் இருக்கு. நம்ம கிட்ட பச்சைன்றது அவ்வளவுக்கு எதுவும் கிடையாது. நீங்க போய் பச்சை போட்டு நல்லா தீவனம் தண்ணி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் 1 லிட்டர் 2 லிட்டர் சேர்த்தி தான் கறக்கும். நம்ம சொல்ற பாலை விட உங்களுக்கு சேர்த்தி தான் கறக்குமே தவிர சேர்த்து தான் கற வருமே தவிர தப்பு வராதுங்க. தப்பு வராது, கம்மி ஆகாது. என்னதான் 40 மாடை வந்து சுத்து வட்டாரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன் நீங்க சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. எப்படி 4 நாளுக்குள்ள 40 மாடை கொண்டு வந்து எடுத்துறீங்க? ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்னா, நம்ம 100 கிலோமீட்டர் சுற்றுலான்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா. அதுல 10 கிராமம் இருக்கு. 10 கிராமம் இருக்கு. 10 கிராமத்துல 10 புரோக்கர் இருக்காங்க. சரி. ஒரு புரோக்கர் 2 மாடுனால 10 கிராமத்துக்கு 20 மாடு ஆச்சு. ஒரே நாள்ல இறக்கிடலாம்னா. ஒரே நாள்ல 20 மாடு இறக்க முடியும். நம்ம வேலையே இது மாடு மட்டும் தானா. சரி. மாட்டை பாக்குறது மட்டும் தான் நம்ம வேலையே. நீங்க எப்படி வந்து என்ன வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு நம்ம கிட்ட கிடைக்கும்னா. நான் 10 மாடுனா ஒன்னு சொன்னா அப்படி 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தலைச்சாங்க கிடையாதுன்னா 1 மாசம் ஆகும். நான் கண்ணு போறதுக்கு 1 மாசம் ஆகும். 1 மாசம் தாராளமா பிடிக்கும். நிக்கிற 10 தலைச்சம் கிடையாது. 10மே தலைச்சாங்க கிடையாதுங்கண்ணா. நீங்க கொண்டு போய் உங்க கட்டுத்துறையில தண்ணி தீவனம் குடிக்க விட்டு மடி வச்சு கண்ணு போடுங்கண்ணா. அருமையா இருக்கும். 10 மாடுமே 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்கண்ணா. நேரத்துக்கு 10 லிட்டர் கறக்கு. நேரத்துக்கு 10 லிட்டர் தாராளமா கறக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டருங்கிறது கேரண்டியா கறக்குற மாடுங்கண்ணா. மடி வச்சு தான் கண்ணு போடும். சரி. இப்ப தலைச்சங்கிடாரிங்கிறீங்க, எப்படி வந்து பால் வந்து கேரண்டி கொடுக்குறீங்க? ஆனா மாடோட பேட்சுங்கண்ணா, மாடோட சைஸ், மாட்டோட தரத்தை பொறுத்து தாங்கண்ணா பால் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம இருக்கிறத மாட்டு கூட தான் ஊறிட்டு இருக்கோம். மாட்டுக்குள்ளதான் நம்ம பொழக்குமே. சரி. அதனால மாட்டை பத்தி பூராமே தெரியுங்கண்ணா. தெரிஞ்சதுனாலதான் கேரண்டி உங்களுக்கு சொல்றது. தலைச்சாங்கடி இதுகிட்ட வந்து எஸ்என்எஃப் ஃபேட் நல்லா கிடைக்குங்கண்ணா. ஓகே. பாலும் நல்லா கிடைக்கும். நல்லா இருக்கும். நம்ம சொல்றதை விட உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் ஜாஸ்தியா தான் கறக்குமே தவிர கம்மியாக தப்பும் ஆகாது. கேரண்டியே கொடுத்துடலாம். கேரண்டியா கொடுக்கலாம். தலைச்சாங்கடிக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்கண்ணா மாட்டுக்குள்ள. ஓகே. இப்போ இந்த பக்கம் லைனா நிறுத்திருக்க மாடுகள் எப்படிங்க? ஆனா இவங்க பூராமே பாத்தீங்கன்னா 2ஆம் நேரத்துல இருந்து 3ஆம் நேரத்து வரைக்கும் இருக்குங்கண்ணா. சரி. அப்படியே மாடுகளை சொல்லுங்களேன் எனக்கு எப்படின்னு. ஆனா இவங்க 2ஆம் நேரத்துங்கண்ணா. 2ஆம் நேரத்து இவங்க 30 லிட்டருக்கு மேல கறக்கிற மாடுங்கண்ணா. சரி. மடி கூச்சா அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. மடி வைக்கும்போது நல்லா அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. நல்லா கருங்காம்புங்கண்ணா. மடி இன்னும் சுருக்கம் இருக்குங்கண்ணா. மடி லூஸ் இருக்கு. இன்னும் மடி வைக்கும் போல பார்த்தா மாடு ஜைஜாண்டிக்கா இருக்குங்கண்ணா. இவங்க மாடு நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. சரி. நல்ல பெருவெட்டு. இவங்களும் மடி வைக்கிறதுக்கு ஒரு மாசம் ஒரு 10 நாளுக்கு மேல பிடிக்கும். 10 நாளுக்கு மேலேயே பிடிக்கும். 15 நாள் பிடிக்குங்கண்ணா. மடி சுருக்கம் பாருங்க. காய் வெட்டா இருக்குது. ஆமாங்கண்ணா. அடிக்கு ஒரு காம்பா விழுங்குங்கண்ணா. மச்ச காம்புங்கண்ணா. நல்ல மச்ச காம்பு. அருமையா அடிக்கு ஒரு காம்பு, மச்ச காம்பு. ஆமாங்கண்ணா. ரைட்டு.
ஆனா இவங்களும் ஒயிட் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. சரி. இவங்க கண்ணு ஒரு மாசம் துண்டா பிடிக்கும். ஒரு மாசம் துண்டா பிடிக்கும். ஆமாங்கண்ணா. மடி கொச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. நானும் உங்க கண்ணு முன்னாடி வச்சு கை வச்சு ஃபுல்லா இருக்கு மாடு இருக்குன்னா மடி நல்லா ஃபுல்லா வைக்கும்போது மாடு இன்னும் நல்லா அகலமாகுங்கண்ணா. இவங்க ஜெர்சிங்கண்ணா. நல்லா ஜெர்சி டைப். ஆமாங்கண்ணா. செவலையில. ஆமாங்கண்ணா. மடி கொச்சு அது இதுல எதுவுமே இருக்காதுங்கண்ணா. நல்ல மாடு அருமையான மாடுக்குன்னா ரோஸ் காம்புல பாருங்க. ரோஸ் காம்பு மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கைக்கும் நல்லா இருக்குங்கண்ணா. கை கறவைக்கும் தப்பு வராது. ஒரு 20 to 22 லிட்டர் கேரண்டியா கொடுக்கலாங்கண்ணா. ரைட்டு. மாடு நல்லா ஜெயிஞ்சாட்டிக்கான மாடுனா நல்ல உருட்டு மாடுங்கண்ணா. நல்ல பிரம்மாண்டமான மாடு, நல்ல உருட்டு மாடு. ஆமாண்ணா. பிடிச்சாலே கட்டித்தாவே பிடிக்கணும்னா இன்னும் 2 பேரும் சேர்த்து கட்டித்தாவே பிடிக்கணும்னா இவங்க மடி வைக்கிறதுக்கு இன்னொரு 20 நாள் ஆகுங்கண்ணா. 20 நாள் ஆகும். மடி சுருக்கம் ஃபுல்லா இருக்குது. மடி சுருக்கம் ஃபுல்லா இருக்குங்கண்ணா. காம்பு எப்படி? காம்பு நல்லா கருங்காம்னா மடி வைக்கும்போது அடிக்கு ஒரு காம்பா வருங்கண்ணா. மடி கோச்சும் அதெல்லாம் எதுவுமே இருக்காங்கண்ணா. மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கைக்கும் நல்லா இருக்குங்கண்ணா. நல்ல நரம்பெல்லாம் பாருங்க, நல்லா பால் டியூப் பாட்டு இருக்கும். டியூப்ல வந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. அருமையான மாடு. நல்லா 1 inch பைப் ஆர்டர் இருக்குது. ஆமாங்கண்ணா. 30 லிட்டருக்கு மேலே தானே கறப்பாங்க. 30 லிட்டருக்கு மேலே சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. நல்லா நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இவங்களாம் மடி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்கு 15 நாள் பிடிக்குங்கண்ணா. மடி இன்னும் சுருக்கம் இருக்கு. மடி நல்லா இன்னும் சுருக்கம் இருக்குங்கண்ணா. நல்ல கருங்காம்புங்கண்ணா. நல்லா மடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மாடு இன்னும் பாடியோட இன்னும் மாடு நல்லா அகலசகலமாகுங்கண்ணா. அகலசகலமாகுங்கண்ணா. ரைட்டு. நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இவங்களும் கண்ணு ஒரு மாசம் ஆகுங்கண்ணா. ஒரு மாசம் நல்லா துண்டா பிடிக்குங்கண்ணா. இவங்களாம் 20-25 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுங்கண்ணா. சரி. இவங்க பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இவங்களுக்கு பாருங்க இப்பதான் மடி லேசா வைக்க ஆரம்பிச்சு. மீத்துங்க இது? ஆனா 2ஆம் நீத்துங்கண்ணா. 2ஆம் நீத்து. நல்ல கருங்காம்புங்கண்ணா. அடிக்கு ஒரு காம்பா? அடிக்கு ஒரு காம்புங்கண்ணா. மடி வச்சா தாங்க நல்லா தெரியுங்கண்ணா. இன்னும் பெருசா தெரியும். மடி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சரியான ஒரு நோட்டம் தெரியாதுங்கண்ணா. மடி வச்சு பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அப்பதான் மாடோட உண்மையான உங்களுக்கு புரியும். நல்ல பிளாக் மெஜாரிட்டி மாடுங்கண்ணா. நான் நிக்கிறதுன்னா எனக்கு விட வளர்த்தியாத்தான் இருக்கு. மாடு முன்னாடி போய் பார்த்தோம்னா மாடு அந்த சைடு நிக்கிறவர் தெரிய மாட்டாரு. கண்டிப்பா. மாடு இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. மடி சுருக்கம் பாருங்க. நல்ல கருங்காம்புங்கண்ணா. மிஷினுக்கும் சரி கைக்கும் சரி அருமையா இருக்குங்கண்ணா. கோச்சங்கேச்ச எதுவும் கிடையாது. உங்க பக்கத்துல உட்காந்து நானும் பின்னாடி நின்று தான் தடவிட்டு இருக்கேன். பின்னாடி நின்று தடவினாவே மாடு ஒண்ணும் பண்ணல. எதுவும் பண்ணாதுங்கண்ணா. அது மாடு தங்கமா இருக்குங்கண்ணா. நல்ல வெள்ளையில சும்மா தங்க மாட்டை ஒண்ணு ஜொலிக்குது. ஆனா நல்ல பேட்ச் மாடுங்கண்ணா. சூப்பர் மாடுங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. இன்னும் வைக்கணும். லேசா மடி வைக்க ஆரம்பிக்கிறாங்கண்ணா. எத்தனை நாள் ஆகு கண்ணு போட? ஆனா இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேல பிடிப்பாங்க. 10 நாளைக்கு மேல பிடிப்பாங்கன்னா தாராளமா 20-25 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்கண்ணா. பியூர் ஒயிட்ல இருக்குது. நல்ல ஒயிட் மெஜாரிட்டியா இருக்குது. பால் எப்படி இருக்கும்? பால் பார்த்தீங்கன்னா எருமை பாலாட்டு இருக்குங்கண்ணா. எருமை பாலாட்டு இருக்குங்கண்ணா. திக்கா இருக்கும். அவ்வளோ திக்கா இருக்குன்னா எஸ்என்எஃப் ஃபேட்னஸ் நல்லா இருக்குங்கண்ணா. சரி. எங்க காடுகளெல்லாம் பாருங்க ஃபுல்லா வரைச்சுதான் நாங்க போற தீவனம் வேறு வைக்கோல் மட்டும்தாங்கண்ணா. நல்ல வெயிலான வறட்சியான பகுதி. மேட்டுக்காடும் பாக்க எங்களை ஏரியா மேட்டுக்காடு. எங்க வெயில தாங்குச்சுனால உங்க ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் நல்லா செட் ஆகுங்கண்ணா. ஓகே. இது நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. மடி கூச்சம் இதெல்லாம் எதுவுமே இருக்காங்கன்னா மடி வாருங்கன்னு மடி நல்லா ஃபுல்லா வைக்கணும்னா கருங்காம்புலங்கண்ணா. இந்த மடி வச்சுதான் கண்ணு போடும். மடி வச்சுதானே கண்ணு போடும். மடி எத்தனை நாள் ஆகுங்கிறீங்க? ஆனா உங்க கண்ணு போறதுக்கு ஒரு 20 நாள் ஆகுங்க. 20 நாள் அது ஆகும். 20 நாள் தாராளமா பிடிப்பாங்க. டைம் எடுத்து தான் கண்ணு போடும். டைம் எடுத்து மடி வச்சுதானே கண்ணு போடுவாங்க. இந்த மடி பொட்டு தொட்டு வச்சா அப்படி ஒரு மாடு இருக்குது, அதை சொல்லுங்களேன். ஆனா இவங்க காரி சட்டைன்னு சொல்லாங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ஒயிட்டும் இருக்குங்கண்ணா. மடி பாருங்க இப்பதான் மடி லேசா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க கண்ணு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. மடி சுருக்கம் இருக்குங்கண்ணா. சரி. நல்லா மடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்பா வருங்கண்ணா. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. சரி. நல்ல மாடு வளர்ச்சி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு மீறின மாடா தானே இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு மீறின மாடா தான் இருக்கு. இவங்க இப்பதான் மடி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கண்ணு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆயிரும். சுருக்கம் இருக்குங்கண்ணா. சரி. இது மடி வச்சு பார்க்கும்போது நல்லா அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கைக்கும் நல்லா இருக்கு. ஓகே. இவங்க நல்லா பிளாக் மெஜாரிட்டியான நல்ல பிளாக் மெஜாரிட்டி பிளாக்ல இருக்கிறீங்க. ஆமா, ஆல் பிளாக்ண்ணா. இவங்களும் மடி வைக்கிறதுக்குங்கண்ணா ஒரு 15 நாளுக்கு மேல குடிப்பாங்கண்ணா. எத்தனை லிட்டர் சொல்லலாம்? ஆனா இவங்க ஒரு 20 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. 20 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. ரைட்டு. ஆனா இவங்க நல்லா ஜெட் பிளாக்னு சொல்லாங்க. நல்ல ஜெட் பிளாக்ல ஆல் பிளாக்ல ஒன்னு இருக்குது. ஆமாங்கண்ணா. மடி நல்லா வச்சிருக்க மாட்டிருக்கு, சொல்லுங்களேன். இப்பதான் மடி வச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னும் கண்ணு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. சரி. மடி கூச்சம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. கையிலயும் கறந்துக்கலாம், மிஷின்லயும் கறந்துக்கலாங்கண்ணா. மாடு கட்டுத்தர அப்படின்னு எடுத்துட்டா எத்தனையோ பண்ணைகள் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தேடி நம்ம VDK ஃபார்ம்ஸ் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்தீங்கன்னா மாடு எப்படி எடுக்கணும், மாடு எப்படி எடுத்தா நல்லா இருக்கும் எல்லாமே சொல்லி கொடுப்பேன். ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடா 20 லிட்டர் கறக்கிற மாடா எப்படி தண்ணி தீவனம் கொடுக்கணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்போம். நீங்க மாடு எப்படி பராமரிக்கணும் முதற்கொண்டு சொல்லி கொடுத்து உங்களுக்கு தாட்டி விட சந்தோஷமா மாடு தாட்டி விடுவோம்னா. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப எல்லாமே பிரம்மாண்டமான பெரிய பெரிய மாடுகளை காட்டுறீங்களா? விலை நிலவரம் எப்படி? ஆனா விலை நிலவரம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட 80 ல இருந்து 1 லட்சத்துக்கு மேல இருக்குங்கண்ணா. ஓகே. இப்ப சந்தை மாட்டை விட நம்மளுக்கு 10 ரூபா 20 ரூபா கம்மியா தானே கொடுப்போம். 10,000 20,000 கம்மியாவே எடுக்க முடியும். கம்மியா தான் எடுத்துக்கலாங்கண்ணா. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்கண்ணா. மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்கண்ணா.
அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நம்ம தான் சொல்ற மாதிரி நம்ம சரௌண்டிங்லயே தானே இருப்போம். இந்த 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எல்லா பக்கமே தேடி போய் எடுப்போம்னா 100 கிலோமீட்டர் அது எடுக்கிறது பூராமே விவசாயி கிட்ட தானே. விவசாயி கிட்ட மட்டும் தானே A to Z அவங்க கிட்ட எல்லாமே போய் நின்று பார்த்து மாடு எப்படி இருக்கு, அதோட தரம் எப்படி, எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துட்டு வருவோம்னா. கறவைக்கு தப்பு வருமா வராதாங்கிறத பார்த்து எடுத்துட்டு வரீங்க. அங்கே எல்லாம் அதான் சொல்ற மாதிரி A to Z அங்கேயே செக் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். சரி. அதனால எந்த ஒரு தப்பும் வராது, வரவும் விட மாட்டோம். ஆமாங்க. இப்போ நேர்ல வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போயிடுது, மாடு எடுக்கணுங்கிறாங்க. எப்படி பால் கறவை எப்படி செக் பண்றது நாங்க? ஆனா பால் கறவை கண்ணுமானா நீங்க நம்ம கடுத்தூர்ல 2 நேரம் கறந்துக்கலாங்கண்ணா. 2 வேளை கறந்து எடுத்துக்கலாம். 2 வேளை கறந்து எடுத்துக்கலாங்கண்ணா. சரி. சென மாடுன்னா 4 காம்பு கேரண்டி கொடுக்கலாங்கண்ணா. ரைட்டு. இப்போ மாடு புதுசா வாங்கணும், புதுசா வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க. மாட்டை பத்தியே அவங்களுக்கு தெரியாது, எப்படி நோட்டம் பாக்குறது? நேர்ல வாங்க, உங்களுக்கு நோட்டம் பார்த்து எப்படி எடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து உங்களுக்கு மாடு தர்றோம். ஆனா போன்ல பார்த்தா கிட்ட மாடு சிறுசா தானே தெரியும். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு எத்த சோடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி. வந்து நேர்ல நீங்க ஃபர்ஸ்ட் மாடு வாங்கணும்ன்றது அவசியம் இல்ல. ரைட். நேர்ல வாங்க, நம்ம ஃபார்மை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா மாடு எப்படி இருக்கு, என்ன தரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரு. இப்போ 40 மாடு ஏத்துறீங்க, 40 மாடு இறக்குறீங்க. எப்போ வந்தாலுமே மாடுகள் இருக்குமா நம்ம கட்டுத்துறையில? ஆனா நம்ம கட்டுத்துறையில்னா எப்போ வேணாலும் வாங்க, எப்பயுமே நம்மகிட்ட மாடு இருக்குங்கண்ணா. 40ங்கிறது 30 குறையாம நம்ம கிட்ட மாடு இருக்குங்கண்ணா. சரி. வண்டியோட வாங்க, நம்ம என்னமோ நம்ம கறவை திறன் என்னமோ நம்ம எப்படி பார்த்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு கண்டிப்பா எடுத்துக்கலாங்கண்ணா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுக்கலாங்கிறீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க 40 மாடுகளுமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல கறவை திறனோட அருமையான குவாலிட்டியில் வந்திருக்கு. ஜெர்சியும் வந்திருக்குது, ஹெச்எஃப்ல அதிகமான மாடுகள் வந்திருக்கு. பிளாக் மெஜாரிட்டியில் தலைச்சங்கடாய்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் மெஜாரிட்டியில் 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து மாடுகளை காமிச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர். நன்றி, வணக்கம்.